எல்லோருக்கும் வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் சிறப்பாக இருக்கேன். பரவனியா பகுதியில் 2 பெண்களை கைது பண்ணியிருக்காங்க குவைத் போலீஸ். என்னன்னா, அவங்களோட ஓனர்கிட்ட தப்பிச்சு வேற ஒரு இடத்துல இருந்ததால் அவங்கள கைது பண்ணிட்டாங்க. வழக்கம் போல் போலீஸ் அந்த பகுதியில் ரோந்து பணியில் இருக்கும்போது சந்தேகமாக ஒரு பெண் இருந்ததால் கூப்பிட்டு அவங்களோட சிவில் ஐடி கேட்டிருக்காங்க. சிவில் ஐடி இல்லாத போது அப்புறம் அவங்க செக் பண்ணும்போது அவங்க ஓனர்கிட்டேருந்து தப்பிச்சு வந்ததா அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் அவங்களை கைது பண்ணியிருக்காங்க. அப்புறம் சுமான் பகுதியில் ஒரு வாகனம் கவிழ்ந்து தீ ஏற்பட்டு அதில் ஒரு 2 பேர் உயிரிழந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி குவைத் ஃபயர் ஃபோர்ஸ் சொல்லியிருக்கு. அப்புறம் இன்னொரு பயங்கரமான தீ விபத்து நடந்திருக்கு. ஆல் நயம் பகுதியில் ஒரு பழைய ஈரமெல்லாம் சேமிக்கிற கிடங்கு ஒன்று தீ பிடிச்சி ரொம்ப பயங்கரமாக தீ விபத்து ஏற்பட்டிருக்கு. அங்கே எந்த உயிர் சேதமும் ஏற்படலை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த சால்மி ஜாரா இந்த பகுதியில் இருக்கிற ஒரு 6 தீயணைப்பு படை போய் சேர்ந்து அந்த தீயை கட்டுக்குள்ளே கொண்டு வந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி அவங்க தகவல் சொல்லியிருக்காங்க. ஒமன் கடல் எல்லை பகுதியில் இந்திய கொடியேந்திய ஒரு சரக்கு கப்பல் விபத்தில் சிக்கியிருந்து அதுலேருந்து 14 பேரை பத்திரமா மீட்டுட்டோம் அப்படின்னு ஒமன் இந்திய தூதரகம் சொல்லியிருக்கு. அந்த 14 பேரும் பத்திரமா இருக்காங்களாம், எந்த பிரச்சனையும் இல்லையாம். அப்புறம் கடந்த சில தினங்களுக்கு முன்னாடி சால்மியா அடுக்குமாடி குடியிருப்பிலிருந்து கீழே விழுந்த ஒரு நபர் அவர் எந்த நாட்டை சேர்ந்தவர் அப்படின்ற அந்த தகவல் கிடைச்சிருக்கான். அவர் இந்திய நாட்டை சேர்ந்தவர், கேரளாவை சேர்ந்தவர். அவர் பேர் அர்ஜுன், வயசு 25 அப்படின்ற மாதிரி தகவல் வந்திருக்கு. குவைத்தோடைய புது போக்குவரத்து சட்டம் அமுல்படுத்தப்பட்ட பிறகு சுமார் 65% குறைஞ்சிருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது போன வருஷம் 14 லட்சத்திற்கும் அதிகமான அபராதங்கள் விதிக்கப்பட்ட நிலையில் தற்போது சுமார் 5.6 லட்சத்துக்கு தனித்து காட்டுகிறது. இது மட்டும் இல்லாமல் ரெட் சிக்னல் கிராசிங் கிட்டத்தட்ட 63% குறைஞ்சிருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பாதுகாப்பான சாலை பயணத்திற்காக இத்தகைய சட்டங்கள் பெரிதும் உதவுகின்றன அப்படின்ற மாதிரி குவைத்தோட உள்துறை அமைச்சர் இந்த தகவலை வெளியிட்டிருக்கு. 1,75,000 இலங்கையர்கள் குவைத்தில் வசித்து வேலை செய்கிறாங்களா. அதில் பெரும்பாலானோர் உள்நாட்டு பணிகள் வேலை செய்கிறாங்க. இதனால் குவைத் தொழிலாளர்களுக்கு மிக முக்கியமான நாடாக இந்த குவைத் விளங்குகிறது அப்படின்னு சொல்லிட்டு இலங்கையோட தூதர் சொல்லியிருக்காரு. தினம் ஏதாவது ஒரு கடத்தல் நிகழ்வு குவைத்தில் நடந்துனே தான் இருக்குது. அதேமாரி இன்றைக்கும் ஒரு கடத்தல் நிகழ்வு நடந்திருக்கு. என்னன்னா, குவைத்தின் நுவைசிப் எல்லை வழியாக தனது வாகனத்தின் ரகசிய பகுதிகளில் 210 சிகரெட் கட்டுகளை மறைத்து வைத்து வெளிநாட்டிற்கு கடத்த முயன்ற வளைகுடா நாட்டு பிரஜை ஒருவரை பாதுகாப்பு படையினர் கைது செய்திருக்காங்க. அந்த கைதான நபர் அதே நாளில் மற்றொரு சோதனை சாவடியிலிருந்து தப்பிச் சென்றவர் என குறிப்பிடத்தக்கது. விசாரணையில் அவர் இந்திய மற்றும் சிரியா நாட்டு சேர்ந்த இருவரிடம் இந்த சிகரெட் கட்டைகளை வாங்கியதாகவும் லாபம் ஈட்டும் நோக்கில் அவற்றை எல்லை தாண்டி கடத்த திட்டமிட்டதாகவும் ஒப்புக்கொண்டார். பிடிபட்ட அந்த நபர் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்பட்டதுடன் கடத்தலுக்கு பயன்படுத்தப்பட்ட வாகனமும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது அப்படின்னு உள்துறை அமைச்சகம் சொல்லி இந்த வீடியோவை வெளியிட்டிருக்கு. நானும் உங்களுக்கு ஒரு தகவல் சொல்கிறேன். இங்கே குவைத்திலேருந்து நம்ம நாட்டுக்கு போகிறவங்க சிகரெட் வாங்கின்னு போகலாம் அப்படின்ட்டு ஏர்போர்ட் வழியாக அதிகம் சிகரெட் வாங்கின்னு போவாதுங்க. அதுவும் உங்களுக்கு பிரச்சனையாக முடியும். சிகரெட்னு மட்டும் கிடையாது, எந்த ஒரு பொருளுமே வெளிநாட்டிலேருந்து நீங்கள் நாட்டுக்கு எடுத்துன்னு போகும்போது அவங்க குறிப்பிட்ட அளவை விட நீங்கள் அதிகமாக எடுத்துன்னு போனால் அது ஒரு கடத்தல் பொருளாகவே பார்க்கப்படும். இப்போ நான் எக்ஸ்ட்ரா எடுத்துன்னு போகிறதுக்கு டேக்ஸ் கட்டுறேன், நான் பணம் கட்டுறேன் அப்படின்னா அது இந்த நகைக்காக இருக்கட்டும், இல்லை சில எலக்ட்ரிக் பொருள் அதுக்காக இருக்கட்டும். ஆனால் இதுமாரி இந்த ஒரு போதைப் பொருள், அதுக்கப்புறம் சில மெடிசன்கள், சில விஷயங்கள்லாம் அவங்க குறிப்பிட்ட அளவை விட நீங்கள் அதிகமாக தயவு செய்து எக்காரணத்தை கொண்டு எடுத்துன்னு போகாதுங்க. அது எந்த வழியாக போனாலும் சரி, ஃப்ளைட் வழியாக போனாலும் சரி, இல்லை தர வழியாக போனாலும் சரி, அது அனுமதிக்கப்பட்ட அளவோடு எடுத்துன்னு போவாங்க. சில நாளைக்கு முன்னாடி கூட நான் ஒரு தகவல் ஒன்று சொல்லியிருப்பேன். அதாவது எல்லை கடந்து இப்போ குவைத்திலேருந்து சவுதிக்கு போகிறவங்க ஒரு 10 நாள் அங்கே போகலான்ட்டு ஒரு குறிப்பிட்ட அளவு அந்த சிகரெட்டும் குறிப்பிட்ட அளவு அந்த மற்ற பொருளை எடுத்துன்னு போனதில் அதையும் அவங்க கடத்தல் இதுவாக தான் இது பண்ணி கைது பண்ணியிருக்காங்க. அதனால தான் இந்த தகவலும் கூட நான் அழுத்தி சொல்கிறேன். எந்த ஒரு பொருளுமே அவங்க சொல்கிற அளவு எடுத்துன்னு போங்க. எப்பவுமே அந்த அளவோடு நிப்பாட்டிக்குங்க. இன்றைக்கி எனக்கு தெரிஞ்ச தகவலையும் இங்கே நடந்த சில விஷயங்களையும் அவங்க கூட ஷேர் பண்ணிட்டேன். அதனால் இன்றைக்கான வீடியோ முடிச்சுட்டு நாளைக்கு வேலை எப்படி வருது, தகவல் எப்படி வருது அப்படின்ட்டு நாளைக்கு வீடியோவில் சந்திக்கிறேன். பாய், தேங்க்யூ.